Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது another day another vlog. இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். சோ இது கொட்டாரம் அப்படிங்கற ஒரு இடம். கொட்டாரம் வந்து நம்ம கன்னியாகுமரி போற வழியில இருக்கு. சோ அங்க தான் போகணும். ஹெவி ரெயின் அலர்ட் வேற கொடுத்திருக்காங்க. சோ அதனால கார்ல தான் போறோம். கிளம்பிட்டு இருக்கேன். Actually ஒரு சின்ன பிரேக் இருந்தது. ஒரு 10-15 days ஆ ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் இல்ல 2 weeks and இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. and இன்னும் வீட்ல பாத்தீங்கன்னா இன்னும் அடிஷனலா 2 கார்டு இருக்கு. இப்போ போறோம் அதுக்கு அப்புறம் we are done. ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணனும்னு நினைச்சேன் பட் ஸ்கின் கொஞ்சம் ஏதோ அலர்ஜி மாதிரி இருக்கீங்க. ஸோ அதனால ஃபவுண்டேஷன் எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த ஒரு லூஸ் பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். போதும். நம்ம ஸ்கின் ஹெல்த்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ் கம்பேர்ட் டு ஃபங்க்ஷன் வீட்டில் அழகாக தெரியுறதை விட ஸ்கின் ஹெல்த்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இது சரியாகிற வரைக்கும் நோ ஃபவுண்டேஷன். ரொம்ப எதுவும் இல்லை பட் ஒரு எப்படி சொல்லலாம், டச் பண்ணி பார்த்தா ஸ்மூத்னஸ் இல்லை, ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்குது, ட்ரை ஸ்கின்னாக இருக்குது. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் குவிக்கான கெட் ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பவுடர் அப்ளை பண்ணியாச்சு அண்ட் ஐப்ரோஸ் ஐ மேக்கப் அண்ட் பொட்டெல்லாம் வச்சுட்டு வந்து விலாக் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். நான் எல்லாம் பண்ணிவிட்டு விலாக் கண்டினியூ பண்ணுறேன். பட் இந்த பவுச்சில் ஐ மேக்கப் சம்மந்தப்பட்ட எதுவுமே இல்லை. ஸோ அதனால் பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த பொட்டு பாக்கெட் மட்டும் இருந்தது. இப்போ நான் வேனிட்டி கிட்ட போய் கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேசினஸாக இருக்குது. அதனால இதே போதும். அழகாக தான் இருக்குது. இந்த ப்ரோஸ் மட்டும் கொஞ்சமாக டிஃபைன் பண்ணிட்டு கிளம்புறேன். அண்ட் குங்குமம் வச்சுருக்கேன். ஸோ அதையும் அப்ளை பண்ணிடலாம். இவ்வளோ சிம்பிளான கெட் ரெடியாக இருக்குன்னு நான் நினச்சி பார்க்கல. எஸ் டன். ஸோ ஐ காட் ரெடி. ஸோ இப்போ கிளம்புவோம். அண்ட் அந்த வேலை போமிச்சில் கண்டிப்பாக நம்ம அழகான கன்னியாகுமரி இப்போ இன்னுமே அழகாக இருக்கும் இந்த சீசனுக்கு. ஸோ vlog எடுத்துகிட்டே நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஸோ கிளம்பியாச்சு. நான் ஒரு 10 minutes டைம் கிடச்சிது. ஸோ அந்த 10 minutes டைமில் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் இன்றைக்கி நான் vlog எடுக்கிறது ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு கூட என் ஃபோனில் மெமரி இருக்கான்னு தெரியல. ஸோ அதனால் இமீடியட்டாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணால் மட்டும்தான் ஐ குட் ஏபிள் டு vlog. அண்ட் இல்லாட்டா அவங்க ஃபோன் இருக்குது, அவங்க கேட்ட தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. சொன்னாலும் நம்ம வாங்காமல் இருக்க மாட்டோம். ஸோ அதனால் எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எடிட்டிங் முடிஞ்சது. ஸோ அப்போது முடிஞ்சதுங்கிறத விட ஸோ இப்போ அவங்க கால் பண்ணியாச்சு வா கிளம்பலான்ட்டு. ஸோ கிளம்புவோம். எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ சீசனா சக்கப்பழம், மேங்கோ தானே சீசன். இவர் வாய்ஸ் எவ்வளோ சாஃப்டா இருக்குல்ல இந்த பாட்டு கேட்கும்ச்சுல. வெளிச்சம் இல்லை. இப்போ வெளிச்சம் எனக்கு கான்ட்ராஸ்டா நீ வேர் பண்ணிருக்க அப்படிதானே சுதாகர்? நீ லைட் நான் டார்க். எல்லாம் மேப் ரீரூட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, இந்த ஊருக்கு இப்போ தான் வரேன். கொட்டாரம் இல்லைன்னா அந்த மெயின் ரோட்டோட பார்த்துட்டு போயிடுவோம். ஆமாம், இங்கே இவ்வளோ வீடு இருக்கே. 300 மீட்டர்ஸ்ல ரைட். இந்த ஊருக்கு அவங்க அந்த போஸ்ட்ல இருக்காங்க. சூப்பர் மக்கா. ஃபங்க்ஷன் வீடு முடிஞ்சு கிளம்பிட்டோம். பார்க்கிங் தான் பெரிய கஷ்டம் இங்கே. ஹாய், ஐ அம் பேக். ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ ரிலையன்ஸ் கிளம்பியிருக்கோம். இங்கே லைட்டிங் சரியாக இல்லை. ஹாய், கொஞ்சம் லைட்டிங் இங்கே பெட்டராக இருக்கும். அண்ட் ரிலையன்ஸ் கிளம்பிகிட்ருக்குறோம். எதுக்காகனா கொஞ்சம் ஷாப்பிங் எசென்ஷியல் தான். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அதுவே இல்லை. ஸோ அது ரிலையன்ஸ் போய் தான் வாங்கணுமான்னு கேட்டால் இல்லை. பட் அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கலாம். ஸோ அதனால் பேசிக் எசென்ஷியல் அஸ் வெல் அஸ் கொஞ்சம் ஸ்நாக்ஸ். அண்ட் யா, ஸோ மழை ஆரம்பித்ததுனால
பசி அதிகமாக இருக்குது. ஸோ பசி அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை நினச்சி தான் போகிறோம். அண்டு யா போய் ஃபர்தராக கொஞ்சம் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் விலாகை கண்டினியூ பண்ணுறேன். மக்கா செம்மையாக இருக்கும். மேலே இப்போ செகண்ட் ஃப்ளோரில் இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ இதை முடிச்சுட்டு அங்கே போகணும். இது நம்ம பேச்சு கேட்கவே மாட்டேங்குது. மெல்ட் ஆயிலாம் இருக்கு. பாப்பா ஏதாவது பிடிச்சிருக்கேன். ஆனியன் பஜ்ஜி பண்ண போகிறேன். ஏன்னா வெளியில் வெதர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரெய்னி சீசன் இல்லையா? ஸோ அப்போது சுட சுட பஜ்ஜி போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் பஜ்ஜி பண்ண போகிறேன். எஸ். உங்களுக்கு வெங்காயம் பஜ்ஜியா உருளைக்கிழங்கு? வெங்காயம் வேணும், உருளைக்கிழங்கு வேணும். சூடல் இல்லை வெங்காயம் பேக வேணும். இல்லை இன்றைக்கி வெங்காயம் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இதில் போட்டு முதல் எடுப்போம். அதுக்கப்புறம் உள்ளது அதுக்கப்புறம் பார்ப்போம். இன்னும் ஃபுல் சூடு வரல. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணும். அதுக்குள்ள அந்த கையில் சூடு இருக்கா? சக்ஸஸ்ஃபுல். ஸோ இப்போ இது குக் ஆகி டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் ரிமைனிங் இதை போடணும். நான் அதுக்கிடையில் உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டா இதை பார்த்துட்டா ஓகே. இல்லை உப்பு பார்க்கலையே இது. ஓ அப்போது இதில் 1 மட்டும் உப்பு பார்க்குறதுக்கு வச்சுட்டு 3 மட்டும் அம்மாக்கு வை. சுட்டுட்டுமா இருந்து சாப்பாடு இந்த மூவி நீங்கள் வரீங்களா? க்யூட்டாக இருக்குது பாப்பா. ஹலோ எவ்ரிவன், ஐம் பேக். ஸோ நம்ம இந்த இடத்துக்கு வந்தது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இங்கே வந்து இப்போ டிவி ஆன் பண்ணியிருக்கிறேன். அவங்களும் சோஃபாவில் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொன்னாங்களே. ஸோ அப்போ நம்ம எங்கள் மாடிக்கு வந்து நம்ம மூவி பார்க்குறது நல்ல விஷயம். அண்ட் எனக்கு ஒரு சில மூவிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த லூலு காணாமல் போன நாள்லேருந்து ஃபுட் இன்டேக் வந்து பயங்கரமாக இருக்குது. பொதுவாகவே நான் ரொம்ப ஒர்க் டென்ஷனான ஃபுட் ரொம்ப சாப்பிடுவேன். பட் இப்போது அதையும் தாண்டி போயிட்டுருக்கு. கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரணும். பிகாஸ் லாஸ்ட் 3-4 days நோ கண்ட்ரோல் இல்லைங்கிறத விட எதெல்லாம் இருக்கோ எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கேன். இட்ஸ் நாட் குட் ஃபார் மீ. ஈவன் இந்த விலாக் எடுத்துகிட்ருக்கேன். என் கையில் சீஸ் பால்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி ரிலையன்ஸ் போனதுக்கு காரணமே அது தான். இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் க்ரேவிங் ரொம்ப இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நான் இந்த சாக்லேட்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மோர் தென் a year இருக்கும் இந்த பர்டிகுலர்லி இந்த வேரியண்ட். ஸோ இப்போது போனோம் பார்த்து வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஐம் கோனா டேக் ரெஸ்ட் அண்ட் கொஞ்சம் நேரம் மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங்காக யோசிக்கணும் என்ன பண்ணணும்.
அண்ட் டின்னர் வந்து எனக்கு தெரிஞ்சு நாங்கள் எதுவுமே சாப்பிட மாட்டோம். ஐ எம் ஆல்ரெடி ஃபுல். இன்னைக்கு பஜ்ஜி நல்லா இருந்தது, குட். ரெண்டுமே நல்லா இருந்தது. வெங்காய பஜ்ஜி நல்லா இருந்தது, உருளைக்கிழங்கும் நல்லா இருந்தது. அண்ட் சடனாக அந்த வெதருக்கு என்ன சொல்லுவாங்க, சுட சுட சாப்பிடணும் போல் இருந்தது. அண்ட் நாங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை, பிகாஸ் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால. அதனால வீட்டிலேருந்தே குக் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வீக் காஃபி குடிக்கணும்னு நினச்சேன், பட் போடலை. அதுக்கு பதிலாக ஆல் திஸ் வித் மீஸ். இப்போ மூவி டைம். நெக்ஸ்ட் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண விலாக் எடுக்கிறேன். பாய் பாய். ஹலோ, ஐம் பேக். ஸோ இப்போது பார்த்துட்டு இருந்த மூவி முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு காஃபி குடிச்சிட்டு என்னையோட டே என் பண்ணலான் இருக்கிறேன். நானும் நினைக்கிறேன் லூலுவை மறந்துடலான்னு. பட் பழைய வீடியோஸில் எடிட் பண்ண முடியல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனாலே இப்போ எடிட்டிங் பண்ணுறது இல்லை. பார்ப்போம். நான் வீட்டில் இன்னொரு பூனைக்குட்டி வாங்கிட்டு வரல, எடுத்துகிட்டு வரல. ஐ மீன் ஏன்னா நாங்கள் இந்த இதுவுமே வாங்கலை. எங்களுக்கு வயா எங்களுக்கு கிடைச்சது தான் நாங்கள் வாங்கலை. ஸோ இப்போது இன்னொரு பூனைக்குட்டி வாங்கிட்டு வந்துட்டு இந்த ரெய்னி சீசனில் அதை வெளியில் வச்சுட்டு இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். அதனால் போகட்டும், கொஞ்ச நாள் அப்படி இப்படிமா போயிட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலான் இருக்கேன். ஏன்னா ஒரு பெட் வாங்கிட்டு வர்றது ஈஸி, அதுக்கப்புறமா அதை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அதுக்கு ஒன்றுனா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் ஹோப்ஃபுல்லி அது இருந்த வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. அது ஐ எம் கிளாட். என்கிட்ட இவ்வளோ ஒரு மெமரிஸ் இருக்குது. ஆக்சுவலி நான் தட் வே ஐ எம் வெரி ஹாப்பி. பட் பார்ப்போம். அண்ட் எனக்குமே இப்போ கொஞ்சம் டவுனாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ பெட்டர் நான் என்ன நினச்சேன்னா ஒரு காஃபி குடித்தா ஐ வில் ஃபீல் பெட்டர். அண்ட் ஜங்க் ஃபுட் அதிகமாகிட்டு போகுது, ஐ நோ. பட் என்னையோட என் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து will become a good girl without junk food. I'm going to have my daily food circle. So